This sermon, God of this Evil Age, was delivered on Sunday morning, August 1st, 1965 at the Branham Tabernacle in Jeffersonville, Indiana, USA. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் இக்கடைசி கால தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியன் பிரணாம் அவர்களால் 1965 வருடம் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி ஞாயிறு காலையில் அமெரிக்கா, இந்தியானா, ஜெஃபர்சன்வில்லில் உள்ள பிரணாம் கூடாரத்தில் காட் ஆஃப் திஸ் ஈவில் ஏஜ், இப்பொல்லாத காலத்தின் தேவன் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகின்றீர்கள். As I've said many times, he said a virgin. Now in the book of Galatians and in the book of 2 Corinthians 4:1-6 and Galatians 1:1-4, I wish to read some scripture. இப்பொழுது கலாத்தியரின் புத்தகத்தில் 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 4:1 முதல் 6 வரை, அதன் பின்னர் கலாத்தியர் 1:1 முதல் 4 வரை நான் சில வேத வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன். Now in Galatians 1:1-4, Paul, an apostle, what's the stopping right quick? Apostle means one sent or a missionary. இப்பொழுது கலாத்தியர் 1:1 முதல் 4 வரை பவுல் ஒரு அப்போஸ்தலனாகிய, துரிதமாக நிறுத்துவதை கவனியுங்கள். அப்போஸ்தலன் என்றால் அனுப்பப்பட்டவன் அல்லது ஒரு மிஷனரி என்று பொருள். Paul, an apostle, not of man, neither by man, but Jesus Christ and God the Father who raised him from the dead. மனுஷராலும் அல்ல, மனுஷன் மூலமாயும் அல்ல, இயேசு கிறிஸ்துவினாலும் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின பிதாவாகிய தேவனாலும் அப்போஸ்தலனாய் இருக்கிற பவுலாகிய நானும். And all the brethren which are with me unto the churches of Galatia. என்னுடனே கூட இருக்கிற சகோதரர் எல்லோரும் கலாத்தியா நாட்டில் உள்ள சபைகளுக்கு எழுதுகிறதாவது. Grace be unto you and peace from God our Father and from the Lord Jesus Christ. பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. Who gave himself for our sins that he might deliver us from this present evil world according to the will of God our Father. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மைத்தாமே ஒப்புக் கொடுத்தார். To whom be glory forever and ever. Amen. அவருக்கு என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Now in the book of 2 Corinthians, the 4th chapter, and we're going to read from 1-6 verses. இப்பொழுது 2 கொரிந்தியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் நாம் 1 முதல் 6 வசனங்களை வாசிக்கப் போகிறோம். Therefore, seeing we have this ministry, as we have received mercy, we faint not. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை. But have renounced hidden things of dishonesty, not walking in craftiness, nor handling the word of God deceitfully. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும், but by manifestation of the truth, commending ourselves to every man's conscience in the sight of God. சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். But if our gospel be hid, it's hid to them that are lost. எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டுப் போகிறவர்களுக்கே அது மறைபொருளாய் இருக்கும். If that don't bring in predestination, I don't know what does. அது முன்குறிக்கப்படுதலை கொண்டு வரவில்லை என்றால் இது என்னத்தை கொண்டு வருகிறது என்பதை நான் அறியேன். In whom the God of this world has blinded the minds of them which believe not, lest the light of the glorious gospel of Christ, who is the image of God, should shine unto them. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். Same as it was at the Garden of Eden. Put them forth lest they touch that tree. ஏதேன் தோட்டத்தில் நடந்தது போலவே அவர்கள் அந்த விருட்சத்தை தொடாதபடிக்கு அவர்கள் வெளியே துரத்தப்பட்டனர். For we preach not ourselves, but Christ Jesus the Lord, ourselves your servants, for Christ's sake.
நாங்கள் எங்களையே பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்றும் பிரசங்கிக்கிறோம். For God who commanded the light to shine out of darkness has shined in our hearts and give the light of the knowledge of the glory of God in the face of Jesus Christ. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். Amen. So reads the word. Now my text this morning is the God of this evil age. ஆமென். வார்த்தை அவ்வாறே வாசிக்கிறதாய் உள்ளது. இப்பொழுது இந்த காலையில் என்னுடைய பாடப்பொருள் இப்பொல்லாத காலத்தின் தேவன் என்பதாகும். We have read in the scriptures, the God of this world, this evil age. Now this message points out the evils of this evil age, and it is fitting to prophecy for this evil age. நாம் வேத வாக்கியங்களில் இந்த உலகத்தின் தேவன் இந்த பொல்லாத காலத்தில் என்று வாசித்திருக்கிறோம். இப்பொழுது இந்த செய்தியானது இந்த பொல்லாத காலத்தின் பொல்லாங்குகளை சுட்டி காட்டுகிறது. அது இந்த பொல்லாத காலத்திற்கான தீர்க்க தரிசனத்திற்கு பொருத்தமாய் உள்ளது. And it's my belief that the Bible has every answer for every age already written in the Bible. வேதாகமத்தில் ஏற்கனவே எழுதப்பட்ட ஒவ்வொரு காலத்திற்கான ஒவ்வொரு பதிலும் உண்டு என்பது என்னுடைய நம்பிக்கை. For the believer of that age. I believe that everything that we have need of is written right here. Just needs to be interpreted by the Holy Spirit. அந்த காலத்து விசுவாசிகளுக்காகவே நமக்கு தேவையுள்ள ஒவ்வொரு காரியமும் சரியாக இங்கே எழுதப்பட்டுள்ளது என்று நான் நம்புகிறேன். அது பரிசுத்த ஆவியினால் வியாக்கியானிக்கப்பட வேண்டும். I don't believe that any man on earth has a right to put his own interpretation to the word. God doesn't need anybody to interpret his word. He's his own interpreter. He said he would do it, and he does it. பூமியில் உள்ள எந்த மனிதனுக்கும் வார்த்தைக்கு தன்னுடைய சொந்த வியாக்கியானத்தை அளிக்க உரிமை இல்லை என்று நான் நம்புகிறேன். அவருடைய வார்த்தையை வியாக்கியானிக்க தேவனுக்கு எவருமே தேவையில்லை. அவரே அவருடைய சொந்த வியாக்கியானி. அவர் அதை செய்வதாக கூறினார். அவர் அதை செய்கிறார். As I've said many times, he said, a virgin shall conceive. He spoke that through the lips of a prophet, and she did. Nobody has to interpret that. In the beginning, he said, let there be light, and there was. நான் அநேக முறை கூறியுள்ளது போல அவர் ஒரு கன்னிகை கர்ப்பவதியாவாள் என்றார். அவர் ஒரு தீர்க்கதரிசியின் உதடுகளினூடாக அதை கூறினார். அவள் கர்ப்பவதியானாள். அதை யாரும் வியாக்கியானிக்க வேண்டியதில்லை. ஆதியிலே அவர் வெளிச்சம் உண்டாக்கடவது என்று கூறினார். வெளிச்சம் உண்டாயிற்று. Nobody has to interpret it. He said in the last days he had poured out his spirit upon all flesh, and he did. Don't need any interpreter. He said in the last days these things that we see happening now would be here. You don't need any interpreter. It's already interpreted. See? எவருமே அதை வியாக்கியானிக்க வேண்டியதில்லை. அவர் கடைசி நாட்களில் அவர் மாம்சமான யாவர் மேலும் தமது ஆவியை ஊற்றுவார் என்று கூறினார். அவர் அதை செய்தார். அதற்கு எந்த வியாக்கியானமும் தேவையில்லை. அவர் கடைசி நாட்களில் இந்த காரியங்கள் இப்போது சம்பவிக்கிறதை நாம் காண்கிறோம், இங்கே இருக்கும் என்றார். அதற்கு எந்த வியாக்கியானமும் தேவையில்லை. அது ஏற்கனவே வியாக்கியானம் செய்யப்பட்டுள்ளது. பார்த்தீர்களா? Now, notice closely now as we study the word. The God of this evil age that we're now living. இப்பொழுது நாம் வார்த்தையை ஆராய்ந்து பார்க்கையில் இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். இந்த பொல்லாத காலத்தின் தேவன், அதுவே நாம் இப்பொழுது ஜீவித்துக் கொண்டிருக்கிற நேரமாகும். May seem strange, a very strange thing in this age of grace. When God is taking a people for his name's sake. வினோதமாக, இது மிக வினோதமாக தென்படலாம். அதாவது இந்த பொல்லாத காலத்தில், அது பொல்லாத காலம் என்று அழைக்கப்பட வேண்டும். That is his bride. And this evil age that should be called the age of evil. இந்த கிருபையின் காலத்தில் தேவன் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு ஜனத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதுவே அவருடைய மனவாட்டியாய் இருக்கிறது. The very age that God is calling a people for his name's sake by grace out, and is called an evil age. கிருபையினால் தேவன் தம்முடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு ஜனத்தை அழைத்துக் கொண்டிருக்கிற அதே காலம் ஒரு பொல்லாத காலம் என்று அழைக்கப்படுகிறது. Now we'll prove by the Bible that this is the age that he was speaking on.
Very strange thing to think that in an evil age like this, that God then would be calling His bride. எப்பொழுது அவர் பேசிக் கொண்டிருந்த காலம் இது என்பதை நாம் வேதத்தைக் கொண்டு நிரூபிப்போம். இதை போன்ற ஒரு பொல்லாத காலத்தில் அப்பொழுது தேவன் தம்முடைய மணவாட்டியை அழைத்துக் கொண்டிருப்பார் என்பதை எண்ணி பார்ப்பது மிகவும் வினோதமான காரியமாகும். You notice he said a people, not a church. Why? Yet it's called the church. But he would call a people. நீங்கள் கவனியுங்கள், அவர் ஒரு ஜனத்தை ஒரு சபை என்று கூறவில்லை. ஏன்? அதே சமயத்தில் அது சபை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் அவர் ஒரு ஜனம் என்று அழைப்பார். Now a church is a gathering of many people of all different makeups. But God is calling one here. எப்பொழுது ஒரு சபை என்பது பல்வேறு விதமான தோற்றம் கொண்ட அநேக ஜனங்களை கொண்ட ஒரு கூட்டமாகும். ஆனால் தேவன் இங்கே ஒருவரை அழைக்கிறார். He didn't say I'll call the Methodist, Baptist, Pentecostal. He said he'd call a people, what for? His name. அவர் நான் மெத்தோடிஸ்ட், பாப்டிஸ்ட், பெந்தேகோஸ்தே என்று அழைப்பேன் என்று கூறவில்லை. அவர் ஒரு ஜனத்தை அழைப்பதாக கூறினார். எதற்காக? அவருடைய நாமத்திற்காகவே. A people, one from the Methodist, one from the Baptist, one from the Lutheran, one from the Catholic. See? பாருங்கள், ஒரு ஜனம், ஒன்று மெத்தோடிஸ்ட், ஒன்று பாப்டிஸ்ட், ஒன்று லுத்தரன், மற்றொன்று கத்தோலிக்க சபை. பார்த்தீர்களா? But he's calling not a church group, but a people for his name that receives his name, engaged in his name. ஆனால் அவர் அழைத்துக் கொண்டிருக்கிறார் ஒரு சபை குழுவை அல்ல, ஆனால் அவருடைய நாமத்திற்காக ஒரு ஜனத்தை, அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறவர்களை. Going to a wedding to be married to him, to become part of him. By predestination, just as a man that chooses a right wife in life is ordained to be part of his body. ஒரு முன்குறித்தலின் மூலம் பாருங்கள், அவருடைய ஒரு பாகமாக ஆக அவருக்கு விவாகம் செய்து கொள்ள ஒரு கல்யாணத்திற்கு போகிறார்கள். ஒரு மனிதன் தன்னுடைய சரீரத்தின் பாகமாக இருக்கும்படி நியமிக்கப்பட்ட ஒரு சரியான மனைவியை ஜீவியத்தில் தெரிந்து கொள்வது போல. So that is, the bride of Christ will be and is now from old ordained by God to be a part of that body. எனவே அதாவது கிறிஸ்துவின் மணவாட்டி பண்டைய காலம் முதற்கொண்டே இப்பொழுது அந்த சரீரத்தின் ஒரு பாகமாக இருக்கும்படி தேவனால் நியமிக்கப்பட்டவள். பார்த்தீர்களா? Oh, the scriptures are so rich, full of honey. ஓ, வேத வாக்கியங்கள் மிகவும் ஐஸ்வர்யமானதாயும் தேனால் நிறைந்ததுமாய் இருக்கிறதே. Notice, not what someone has said, what someone called, but what God chose before the foundation of the world. And it's calling these people in the last days. கவனியுங்கள், யாரோ ஒருவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றல்ல, யாரோ என்ன அழைக்கிறார்கள் என்றல்ல, ஆனால் உலக தோற்றத்திற்கு முன்னரே தேவன் தெரிந்து கொண்ட கடைசி நாட்களில் இந்த ஜனங்களை அழைக்கிறார். Not an organization, a people for his name. And this evil age is when he's doing it. This very age of deception. ஒரு ஸ்தாபனம் அல்ல, அவருடைய நாமத்திற்காக ஒரு ஜனம். இந்த பொல்லாத காலத்தில் அவர் அதை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வஞ்சகத்தின் காலம். Last week in Matthew 24, it was the most deceiving age of all ages. All the ages of deceit from the Garden of Eden all the way down. There's never been an age so deceptive as this age. கடந்த வாரம் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் அது எல்லா காலங்களை காட்டிலும் மிகவும் வஞ்சிக்கும் காலமாக இருந்ததை கண்டோம். ஏதேன் தோட்டம் முதற்கொண்டே எல்லா வஞ்சகத்தின் காலங்களிலுமே இந்த காலத்தை போல அவ்வளவு வஞ்சனையான ஒரு காலம் இருந்ததே இல்லை. False prophets will rise and show signs and wonders, if possible, to deceive the very elected. Now, just the cold, formal, starchy churches and so forth of man-made theology, that would... கள்ளத்திற்கதரிசிகள் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும்படிக்கு அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பார்த்தீர்களா? இப்பொழுது குளிர்ந்த சம்பிரதாயமான விரைப்பான சபைகள் போன்ற மனிதனால் உண்டாக்கப்பட்ட வேத சாஸ்திரம். The elect never pay no attention to that. But it's up there almost like the real thing. Just leaving out one word is all you have to do.
promise of the age. Very great time. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதற்கு ஒருபோதும் கவனம் செலுத்த மாட்டார்கள். ஆனால் அது ஏறக்குறைய உண்மையான காரியத்தை போன்று அங்கு உள்ளது. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுவிட்டாலே போதும். காலத்தை குறித்த வாக்குத்தத்தம் மிக மகத்தான நேரம். Christians everywhere, take heed to the hour we're living. Mark down and read and listen close. எங்குமுள்ள கிறிஸ்தவர்களே, நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தை குறித்து கவனியுங்கள். குறித்து வைத்துக் கொண்டு வாசியுங்கள், கூர்ந்து கவனியுங்கள். What would God call a people out of this evil age for His name? The reason is to try her, His bride. எந்த பொல்லாத காலத்திலிருந்து ஜனங்களை தேவன் எதற்காக அவருடைய நாமத்திற்காக அழைப்பார்? அதற்கு காரணம் அவருடைய மணவாட்டியை, அவளை சோதிப்பதே ஆகும். It's when she is made manifest, been tried, is proven, proved to Satan, like it was at the beginning, so shall it be at the end. அவள் வெளிப்படுத்தப்பட்டு, சோதிக்கப்பட்டு, நிரூபிக்கப்பட்டு, சாத்தானுக்கு நிரூபிக்கப்படும் போது அது துவக்கத்தில் இருந்தது போலவே அது முடிவிலும் இருக்கும். As a seed starts in the ground, it comes up through carriers, the life of it. But it ends up the same seed that it was when it went in the ground. ஒரு விதை நிலத்தில் துவங்கும் போது அது தண்டுகள் மூலமாக அதனுடைய ஜீவன் மேலே வருகிறது. ஆனால் அது நிலத்தில் சென்றபோது இருந்த அதே விதையிலேயே முடிகிறது. And the same way the seed of deceit fell in the ground in Eden is the same way it ends up in the last days. ஏதேனில் எப்படி வஞ்சகத்தின் விதை நிலத்தில் விழுந்ததோ அதே வழியில் அது கடைசி நாட்களில் முடிவடைகிறது. Just as the gospel was, when it fell to a denomination at Nicaea, Rome, it ends up in a super organization. சுவிசேஷமானது ரோமாபுரியில் உள்ள நிசாயாவில் ஒரு ஸ்தாபனத்தின் கீழ் விழுந்தபோது இருந்தது போலவே அது ஒரு பிரம்மாண்டமான ஸ்தாபனமாக முடிவடைகிறது. Just as the seed of the church fell back there with the signs, wonders, and the living Christ among them, it ends up in the last days under the ministry of Malachi 4. சபையின் வித்து அங்கே ஆதியில் விழுந்தது போல அடையாளங்களும் அற்புதங்களும் அவைகளுக்கு மத்தியில் ஜீவனுள்ள கிறிஸ்துவுமாக அது கடைசி நாட்களில் மல்கியா 4ஆம் அதிகாரத்தின் ஊழியத்தின் கீழ் முடிவடைகிறது. And restores back again the original faith that was once given. ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசம் திரும்ப கிடைக்கப்பட்ட நிலையில் அது முடிவடைகிறது. We find now this evil age is to prove to Satan she is not like Eve. That she is not that type of a woman. இப்பொழுது இந்த பொல்லாத காலத்தை சாத்தானுக்கு நிரூபிக்க வேண்டியதாய் உள்ளது. அவள் ஏவாளை போல இல்லை. அவள் அந்த மாதிரியான ஒரு ஸ்திரீ அல்ல. And she will be tried by his word, the bride, as Adam's bride was tried by the word. ஆதாமின் மணவாட்டி வார்த்தையினால் சோதிக்கப்பட்டது போல அவளும் அவருடைய வார்த்தையினால் மணவாட்டி சோதிக்கப்படுவாள். And Adam's bride believed every bit of the word, all but confused on one promise. That he's the same yesterday, today, and forever today. ஆதாமின் மணவாட்டி வார்த்தையின் ஒவ்வொரு துணுக்கையும் எல்லாவற்றையும் விசுவாசித்தாள். ஆனால் ஒரு வாக்குதத்தின் பேரில் குழப்பமடைந்திருந்தாள். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். என்றும் பாருங்கள். But failed on one promise, under the temptation of the enemy, face to face. And now the people that's called for his name, of course, is his bride. ஆனால் சத்துருவின் சோதனையின் கீழ் முகமுகமாய் ஒரு வாக்குதத்தின் பேரில் தவறிப்போனாள். இப்பொழுது அவருடைய நாமத்தினால் அழைக்கப்பட்ட ஜனங்கள் உண்மையாகவே அவருடைய மணவாட்டியாய் இருக்கிறார்கள். She is to come in contact again by the same thing. Not by just a nominational truth or something, but every word. அவள் மீண்டும் அதே காரியத்தினால் தொடர்பு கொள்ள வேண்டும். வெறுமன ஸ்தாபன சத்தியத்தினாலோ அல்லது ஏதோ ஒன்றினாலோ அல்ல, ஆனால் ஒவ்வொரு வார்த்தையினாலும். For in the beginning of the Bible, man was given the word of God to live by. One word misinterpreted by a man called Satan
in a person of an animal called the serpent. ஏனென்றால் வேதாகமத்தின் துவக்கத்தில் மனிதன் ஜீவிப்பதற்கென தேவனுடைய வார்த்தை கொடுக்கப்பட்டிருந்தது. சர்ப்பம் என்று அழைக்கப்படும் ஒரு மிருகத்தை குறித்த ஒரு வார்த்தையில் சாத்தான் என்று அழைக்கப்பட்ட ஒரு மனிதனால் தவறாக வியாக்கியானம் செய்யப்பட்டது. Satan in this person could talk to Eve and misinterpreted the word to her and was lost. See? It must be every word. இந்த நபரில் உள்ள சாத்தான் ஏவாளிடம் பேசி அவளுக்கு வார்த்தையை தவறாக வியாக்கியானம் செய்தபடியால் இழக்கப்பட்டாள். பாருங்கள், அது ஒவ்வொரு வார்த்தையாகவும் இருக்க வேண்டும். In the middle of the Bible, Jesus come and said, "Man shall not live by bread alone, but by every word." When he was tempted by Satan. வேதாகமத்தின் நடுவில் இயேசு வந்து அவர் சாத்தானால் சோதிக்கப்பட்ட போது மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றார். Now God telling us here in the last days that the God of this world will rise up in the last days. இப்பொழுது தேவன் கடைசி நாட்களில் இங்கே நமக்கு இந்த பிரபஞ்சத்தின் தேவன் கடைசி நாட்களில் எழும்புவான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். And whosoever shall add one word to it or take one word from it, his part will be taken from the book of life. ஒருவர் அதனோடு ஒரு வார்த்தையை கூட்டினால் அல்லது அதிலிருந்து ஒரு வார்த்தையை எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய பங்கு எடுத்து போடப்படும். God be merciful to us. Let us not walk as stiff shirts, chest stuck out, head up, know it all. தேவனே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நாம் இணங்காத தன்மையுள்ளவர்களாக மார்பை நிமிர்த்திக் கொண்டு தலையை உயர்த்தி இவை யாவற்றையும் அறிந்தவர்களைப் போல நடக்காமல் இருப்போமாக. For we too one time were in disobedience. Let us with grace and mercy and feeling in our heart towards God humbly come to the throne of grace. ஏனென்றால் நாமும் கூட ஒரு காலத்தில் கீழ்ப்படியாமையில் இருந்தோம். கிருபையோடும் இரக்கத்தோடும் தேவனை நோக்கிய நம்முடைய இதயத்தில் உள்ள உணர்வுகளோடும் தாழ்மையாய் கிருபையின் சிங்காசனத்தண்டை வருவோம். Strange. Now, after some 1900 years of gospel preaching, and now that is the world system. இப்பொழுது வினோதமாக சுமார் 1900 வருட சுவிசேஷ பிரசங்கத்திற்கு பிறகு இப்பொழுது அவள் அது உலக முறைமையாய் உள்ளது. Is more evil than in the days when he was here. The world system is more evil. The world is heading to a great climax. You know that. The Lord is fulfilling his word on every hand. அவர் இங்கிருந்த போது அந்த நாட்களில் இருந்ததை காட்டிலும் மிகவும் பொல்லாங்காய் உள்ளது. உலக முறைமை மிகவும் பொல்லாதது. உலகம் ஒரு பெரிய உச்சகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. நீங்கள் அதை அறிவீர்கள். கர்த்தர் தம்முடைய வார்த்தையை ஒவ்வொரு பக்கத்திலும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். Yesterday standing, I hope the little fellow you want. I'd come with my wife and Mrs. Woods, Brother Roy Robertson somewhere here, Brother Woods. நேற்றைய தினம் நின்று கொண்டிருந்த அந்த சிறு நபர் அவன் அவ்வாறு செய்ய மாட்டான். நான் என்னுடைய மனைவியுடன் வந்திருந்தேன். திருமதி வுட் சகோதரன் ராய் ராபர்சன் இங்கெங்கோ இருக்கிறார். சகோதரன் வுட். We stopped over at this little Youngtown shopping center to get a package that Sister Woods had. And while we stand there, a young fellow walked up and introduced himself, a stranger to me. நாங்கள் இங்கே இந்த சிறிய யங்ஸ்டவுன் ஷாப்பிங் சென்டரில் சகோதரி வுட் வைத்திருந்த ஒரு பொட்டலத்தை வாங்க வந்திருந்தோம். மேலும் நாங்கள் அங்கு நின்று கொண்டிருந்த போது ஒரு வாலிபன் நடந்து வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான். அவன் எனக்கு ஒரு அந்நியன். Another young man walked up and said they were from either Alabama, Georgia, I believe Georgia, because I asked them if they know our brother Welch Evans. And we talked a few minutes. And when I went to leave, this young man looked at me. மற்றொரு வாலிபன் நடந்து வந்து அவர்கள் ஜார்ஜியா, அலபாமாவில் இருந்து வந்தவர்கள் என்று கூறினார். நான் ஜார்ஜியா என்று நம்புகிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு நம்முடைய சகோதரன் வெல்ச் ஈவான்ஸை தெரியுமா என்று நான் அவர்களிடம் கேட்டேன். நாங்கள் ஒரு சில நிமிடங்கள் பேசினோம். நான் புறப்பட்டு சென்றபோது இந்த வாலிபன் என்னை நோக்கி பார்த்தான். Young other fellow and his little boy walked away. This young man looked at me and said, "Just one thing I want to say." அந்த வாலிபன் அவரும் அவருடைய சிறு பையனும் நடந்து சென்றபோது இந்த வாலிபன் என்னை நோக்கி பார்த்தான். அவன், நான் ஒரு காரியத்தை கூற விரும்புகிறேன் என்றான். I said, "Are you a believer? Are you a Christian?" நான், நீங்கள் ஒரு விசுவாசியா, நீங்கள் ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்டேன். He said, "No, sir." He said, அதற்கு அவன், இல்லை ஐயா என்றான். அவன்,
நான் என்றான். I might not quote just the word he said here, but he might have been a little skeptic. I asked him about the things of the angel of the Lord appearing. He said he'd heard about it, but he'd never been in church before, this church. I said, do you believe it? அவன் கூறின வார்த்தையை நான் இங்கே சரியாக மேற்கோள் காட்டாமல் இருக்கலாம். ஆனால் அவன் ஒரு சிறு சந்தேகம் கொண்டவனாக இருந்திருக்கலாம். கர்த்தருடைய தூதன் பிரசன்னமாவதை குறித்து நான் அவனிடம் கேட்டிருந்தேன். அவன் அதை குறித்து கேள்விப்பட்டிருந்ததாக கூறினான். ஆனால் அவன் இதற்கு முன்பு இந்த சபைக்கு சென்றதே இல்லை. நான், நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டேன். Said, yes, sir. He said, I've been watching something. Said, people's been telling me about these predictions and things, and I heard on a tape that you predicted how California would crack away like that. அதற்கு அவன் ஆமையா என்றான். அவன், நான் ஏதோ ஒன்றை கவனித்துக் கொண்டிருந்தேன் என்றான். மேலும் ஜனங்கள் இந்த முன்னறிவிப்புகளையும் மற்ற காரியங்களையும் குறித்தும் கலிபோர்னியா எப்படி இந்த விதமாக பிளவுண்டு போகும் என்று நீங்கள் முன்னறித்ததாக ஒரு ஒலிநடாவில் கேள்விப்பட்டேன் என்றான். He said, when I saw that in the paper, then I believed it. He said, I'm coming today or tomorrow, that's today, for my first time. மேலும் நான் அதை செய்தித்தாளில் கண்டபோது நான் அதை நம்பினேன் என்றான். அவன், நான் இன்றோ அல்லது நாளையோ வருவேன் என்று கூறினான். அதாவது இன்றைக்கு என்னுடைய முதல் முறையாக இது உள்ளது என்றான். I said, the Lord bless you, son, and started to shake his hand. நான், மகனே, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்று கூறி அவனுடைய கரத்தை குலுக்க துவங்கினேன். He said, I want to say something to you, sir. He said, I'm as lost can be. He said, I'm like a coin in a sand pile. Lost. அவன், ஆனால் ஐயா, நான் உங்களுக்கு ஒன்றை கூற விரும்புகிறேன் என்றான். அவன், நான் இழக்கப்பட முடிந்த அளவு இழக்கப்பட்டேன் என்றான். அவன், நான் மணல் குவியலில் உள்ள ஒரு தொலைந்து போன நாணயத்தை போல் இருக்கிறேனே என்றான். I said, but you don't have to stay that way. There's someone standing present now who can find you the minute that you're ready to be found. நான், ஆனால் நீங்கள் அந்த விதமாக தரித்திருக்க வேண்டியதில்லை. நீங்கள் கண்டறியப்படுவதற்கு ஆயத்தமாய் இருக்கிற அந்த நிமிடமே உங்களை கண்டறியக்கூடிய ஒருவர் இப்பொழுது அங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்றேன். He said, I'm ready. அதற்கு அவன், நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்றான். I said, would you bow your head? நான், நீங்கள் உங்களுடைய தலையை வணங்குவீர்களா என்று கேட்டேன். He said, I'm not ashamed. அதற்கு அவன், நான் வெட்கப்படவில்லை என்றான். Not only that, but he got out on his knees there in that parking lot before all the people. People on the street watched him there. We prayed with him till he gave God his heart. அது மாத்திரமல்ல, அவன் அங்கே அந்த வாகனம் நிறுத்தும் இடத்தில் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக முழங்காற்படியிட்டான். தெருவில் உள்ள ஜனங்கள் அவனை பார்த்துக் கொண்டிருந்தனர். அவன் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு அளிக்கும் அளவிற்கு நாங்கள் அங்கே அவனோடு ஜெபித்தோம். He come up a sinner, went back a child of God. He walked up the side of the car dead and went back alive. அவன் ஒரு பாவியாக வந்தான், ஒரு தேவனுடைய பிள்ளையாக திரும்பிச் சென்றான். அவன் மரித்து போய் காரின் பக்கவாட்டில் நடந்து வந்து உயிரோடு திரும்பிச் சென்றான். I said the pool will be open tomorrow. நான், நாளை ஞானஸ்தான தொட்டி திறக்கப்படும் என்றேன். There is a fountain filled with blood இரத்தத்தினால் நிறைந்த ஒரு ஊற்று உண்டு. drawn from Emmanuel's veins. இம்மானுவேலின் நரம்புகளில் இருந்து எடுக்கப்பட்டது. Where sinners plunge beneath the flood, அங்கே பாவிகள் வெள்ளத்தில் மூழ்கி lose all their guilty stains. தங்களுடைய எல்லா குற்ற கரையையும் போக்குகின்றனர். That rise and be baptized in the name of Jesus Christ, calling upon the name of the Lord. God will fill you with the Holy Spirit and give to you these great things and make you so you can see it. நான், எழுந்திரு, கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள், தேவன் உன்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி இந்த மகத்தான காரியங்களை உனக்கு அளித்து நீ அதை காணும்படி செய்வார் என்றேன். What is it? The world's heading to a climax. Why? The spirit of lawlessness, moral decay, scientific religion. அது என்ன? உலகம் ஒரு உச்சக்கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஏன்? அக்கிரமத்தின் ஆவி, ஒழுக்க சீர்கேடு, விஞ்ஞான மார்க்கம் has led it to the cage of ever hateful and unclean birds. As the Bible said. Let's read it. Revelations 18. Just while we're getting this point started, we get Revelations 18, 1 to 5. I think I've got that marked right. வேதம் கூறி உள்ளபடி வெறுக்கத்தக்கதும் அசுத்தமுமான சகல பறவைகளின் குன்றுக்குள்ளும் அதை நடத்தி சென்றுள்ளது. நாம் அதை வெளிப்படுத்தின விசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் படிப்போம்.
நாம் இந்த குறிப்பை துவங்கும் போது நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 18 1 முதல் 5 வரை பார்ப்போம். நான் அதை சரியாக குறித்து வைத்துள்ளேன் என்று நினைக்கிறேன். And after these things I saw another angel come down from heaven having great power, and the earth was lightened with his glory. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. And he cried mightily with a strong voice. Now you people that had the dream, saying, Babylon, the great is falling, and is become the habitation of devils. அவன் பலத்த சத்தமிட்டு, எப்பொழுது சொப்பனம் கண்டிருந்த ஜனங்களாகி நீங்கள், பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும், and the whole of every foul spirit, a cage of every unclean and hateful bird. சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும், அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. For all nations have drank of the wine of the wrath of her church, fornication, and the kings of the earth have committed fornications with her. அவளுடைய சபையின் வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதிகளும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளோடே வேசித்தனம் பண்ணினார்கள். And the merchants of the earth has waxed rich through the abundance of her delicacies. பூமியின் வர்த்தகர் அவளுடைய செல்வ செருக்கின் மிகுதியினால் ஐஸ்வர்யவான்களானார்கள் என்று விளம்பினான். And I heard another voice from heaven saying, Come out of her, my people, that you be not partakers of her sins, that you receive not of her plague. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். For her sin has reached into heaven, and God remembers her iniquity. அவளுடைய பாவம் வானபரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார். What a warning! That those the church exactly back to Revelation 3:14 to the Laodicean age. Lawlessness. என்ன ஒரு எச்சரிக்கை! அது சபையை வெளிப்படுத்தின விசேஷம் 3:14க்கு திரும்பி சென்று லவோதிக்கியா காலத்திற்கு அக்கிரமத்திற்கு தள்ளுகிறது. Real religious, but lawless. Thou, because thou sayest that we are rich, have need of nothing. உண்மையான மத சம்பந்தமான ஆனால் அக்கிரமம். நீ நிர்பாக்கியமுள்ளவனும் பரிதபிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியுமா இருக்கிறதை அறியாமல், Knowest thou not that thou art naked, miserable, blind, and knows it not? நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சமணன் என்றும் எனக்கு ஒரு குறைவுமில்லை என்றும் சொல்லுகிறபடியால் என்றார். Perfectly with the scripture of this age, not for the scripture of the age of Daniel, not for the ones in the name of the age of Noah, but in this last evil age. இக்காலத்து வேதவாக்கியங்களோடு பரிபூர்ணமாக தானியேலின் காலத்து வேதவாக்கியங்களோடு அல்ல, நோவாவின் காலத்தில் அல்ல, ஆனால் இந்த கடைசி பொல்லாத காலத்தில்.